வாதத்திற்கு வாதம்தான் பதிலாக அமைய வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மதுரையில் பொதுக்கூட்டத்தில் பேசப்போகிறார் என்றால் அதை எல்லா கட்சியினரும் வரவேற்க வேண்டும். அவர் கூறும் வாதங்களுக்கு மற்ற கட்சிகள் தாங்களும் பொதுக்கூட்டம் போட்டு பதிலளிக்க முன் வர வேண்டுமே தவிர அவரை தாக்குவோம் என்று சொல்பவர்களுக்கு துணை போகக்கூடாது. அரசியலில் காமராஜ், ராஜாஜி, மாப்போசி, அண்ணா போன்றவர்கள் வளர்த்த ஜனநாயக நெறிமுறைகளை அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும். ஜனநாயகம் வளர்வதற்கும் மக்களுக்கு நல்லாட்சி கிடைப்பதற்கும் ஒருவர் குறைகளை மற்றவர் மேடை போட்டு பேசுவதை வரவேற்று அதற்கு பதில் அளிப்பதே சிறந்த பண்பாடான அரசியலாகும். ஜூனியர் விகடன் தனது 20/10/2010 இதழில் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேளுங்கள். ஹலோ மிஸ், எங்கே வர்றீங்க? போஸ்டர்களை ஒட்டி திகிலை கிளப்புவது மதுரை வாசிகளுக்கு மைசூர் பாக்கு சாப்பிடுவதை போல. அநீதியை ஆப்ளஸ் நிதி அழிக்க அம்மாவின் அவதாரம் மதுரையில் ஆரம்பம். தொடருது வேட்டை, தொடர்ந்து வரும் கோட்டை என்று உறக்கச் சொல்லுகின்றன அதிமுகவின் மதுரை போஸ்டர்கள். ஹலோ மிஸ், எங்கே வர்றீங்க? இது அஞ்சானஞ்சனின் கோட்டை, கொஞ்சம் நில்லுங்க, அடக்கி வாசிங்க என்று பதிலுக்கு வந்து கொடுக்கிறது திமுக போஸ்டர்கள். நாட்கள் நெருங்க மதுரையின் ஹார்ட்டே எகிரிக்கொண்டு இருக்கிறது. மதுரைக்கு வராதே, மீறி வந்தால் குண்டு வைத்து கொல்லுவோம் என்று மிரட்டிய கடிதங்களை ஓரங்கட்டிவிட்டு ஜெயலலிதா மதுரை வருவதால் இரத்தத்தின் இரத்தங்கள் சம விடைப்பாகத்தான் தெரிகிறார்கள். கோவை திருச்சியை மிஞ்சும் வகையில் மதுரை ஆர்ப்பாட்டம் அமையும் என்று பம்பரமாக சுழன்று பணியாற்றும் தொண்டர்கள் விளம்பர ஏற்பாட்டிலும் தூள் கிளப்புகிறார்கள். 2 வாரங்களில் மதுரை நகரில் நீக்கமர போஸ்டர்கள், ஃப்ளக்ஸ், ராட்சத பலூன்கள் என்று அசத்திய அவர்கள் ஆட்டோக்களின் முதுகையும் விட்டு வைக்கவில்லை. வாகனத்தில் ஒலிபெருக்கி வைத்தும் சைக்கிளில் மைக்கட்டியும் ஏதோ தேர்தல் பிரச்சாரம் போல தங்கள் தலைவியின் வருகையை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். 1947 வெள்ளையனே வெளியேறு, 2010 கொள்ளையனே வெளியேறு என்றும் இன்று கர்ஜனை நாளை அரியணை என்றும் அதிமுகவினர் அடித்து ஒட்டியுள்ள போஸ்டர்கள் திமுகவினரை செம டென்ஷனாக்கி உள்ளன. அந்த கோபத்தை அதுபோன்ற போஸ்டர்கள் மீதே போட்டி போஸ்டர்கள் ஒட்டி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் உடன்பிறப்புகள். அண்ணன்தான் ஹீரோ, நீ வெறும் ஜீரோ, உழைப்புக்கு அழகிரி, உல்லாசத்துக்கு ஜெயலலிதா போன்ற வார்த்தைகளை தாங்கியிருந்தன அவர்கள் போஸ்டர்கள். இது ஒருபுறம் இருக்க, நகரில் உள்ள அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட அனைத்து ஃப்ளக்ஸ் போர்டுகளையும் 2 நாட்களில் அகற்றிவிட்டார்கள் போலீசார். தட்டிக்கட்ட அதிமுகவினரிடம் உயர் அதிகாரிகளின் உத்தரவு, தயவு செய்து எங்களை தடுக்காதீர்கள், ஜெயலலிதா வருவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு மறுபடியும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்களாம். முதல் ஃப்ளக்ஸ் போர்டு அகற்றப்பட்ட போதே மாநகர் மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு, மாநில மாணவர் அணி செயலாளர் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக குழுவினர் கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்தார்கள். நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்த பின்னர்தான் ஒட்டுமொத்த ஃப்ளக்ஸ் பேனர்களும் அகற்றப்பட்டுள்ளன. செம்மொழி மாநாட்டின் போது 3 மாதத்துக்கு முன்பே திமுகவினர் ஃப்ளக்ஸ் வைத்தார்கள். அடுத்த ஆண்டு நடக்கும் அழகிரியின் பிறந்த நாளுக்கு கூட இப்போதே விளம்பரம் செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார் ஆர்பி உதயகுமார். வழக்கமான நேரடி ஒளிபரப்பு குழு மட்டுமின்றி திமுகவினரின் முட்டுக்கட்டை வேலைகளை படம் பிடிப்பதற்கென்றே 9 மாவட்டங்களில் இருந்து ஜெயா டிவி நிருபர், கேமராமேன்கள் மதுரை அழைக்கப்பட்டு இருக்கிறார்களா? டெல்லியில் இருந்து மதுரைக்கு ஒரு ஸ்பெஷல் உளவு குழுவை அனுப்பி தமிழகத்தின் நாடி துடிப்பை அறிய திட்டமிட்டிருக்கிறது மத்திய அரசு என்று தங்கள் கட்சியினர் மத்தியில் தகவல் பரவவிட்டு அதை வைத்தே கூட்டத்தை கூடுதலாக சேரச் செய்யும்
டெக்னிக்கிலும் இறங்கியிருக்கிறார்களாம் அதிமுக தலைவர்கள். அம்மாவின் பாதுகாப்புக்காக தற்கொலைப்படையாக உருவெடுப்போம். சில வாரங்களுக்கு முன் கோவை அருகே ஈச்சனாரியில் நடந்த அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் இப்படி உணர்ச்சி வசப்பட்டதை கழுகார் பகுதியில் கூறியிருந்தோம். இந்த விஷயம் ஜெயலலிதாவின் காதுகளுக்கு போக இதுபோல உணர்ச்சி வசப்படக்கூடாது. மக்கள் சக்தி நம்முடன் இருக்கும்போது எந்த தீங்கும் நமக்கு நேராது. எனக்காக கழகத்தினர் மீது சிறு திரும்பு கூட விழுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எச்சரிக்கை விடுத்தார் ஜெயலலிதா. ஆனால் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் அரங்கமே எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அதிமுகவின் மதுரை பொதுக்கூட்டம் இதோ தொட்டுவிடும் தூரத்தில். ஆனால் இன்னமும் ஜெயலலிதாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கடித புள்ளி பற்றி விவரம் தெரியவில்லை. இந்த நிலையில் மதுரை பொதுக்கூட்டத்திலோ ஜெயலலிதா கலந்து கொள்ளும் நிகழ்வுகளிலோ அவருக்கு எந்தவித தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் படுதுல்லியமாக இருக்கிறார்கள் அதிமுகவினர். தற்கொலைப்படையாக மாறுவோம் என்று சூளுரைத்த கோவை பேரூர் தொகுதி எம்எல்ஏவான வேலுமணி ஜேவுக்காக பாதுகாப்பு படை ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். வேலுமணியிடம் கேட்டால் கராத்தே, குங்ஃபூ என அத்தனை விதமான தற்காப்பு கலைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். உங்கள் கண் முன்னாடி நிற்கிற இந்த 50 பேரும் வெறும் ட்ரெய்லர் தான். இதே மாதிரி ஆயிரக்கணக்கில் தயாராகிட்டு இருக்காங்க என்று வீசை முறுக்குகிறார். கட்சிகள் தங்களுக்குள்ள விரோத மனப்பான்மையை மறந்து ஒருவர் குற்றச்சாட்டுக்கு மற்றவர்கள் பதிலளிப்பதே ஜனநாயக நெறிமுறையாகும். அதையே எல்லா கட்சி தலைவர்களும் பின்பற்ற வேண்டும். ஜனநாயக நெறிமுறை நாட்டில் வளர வேண்டும். அதுவே எல்லா மக்களின் விருப்பமாகும். நன்றி, வணக்கம்.